ஹலோ வணக்கம் டிஎம்எஸ். நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணாவை சந்திக்க வந்திருக்கோம். அண்ணா உலக சாதனை பண்ணி கொண்டிருக்கிறார். அதாவது இலங்கையை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறார். அதாவது என்னத்துக்காக என்ன என்ன நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அண்ணா. நைஸ் மீட் யூ. நான் மலையகம் குட்டியக்குடி தோட்டம் மத்திய பிரிவு நூர்லியா டிஸ்ட்ரிக்ட். ஒரு 3 குறிக்கோளோட தான் இந்த நடை பயணத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றோட 10வது நாள் ஆரம்பமாகிருக்கு. ஏன்னா அந்த 3 குறிக்கோளில் முக்கியமான குறிக்கோள் தான் இலங்கையில் இனம், மோதி, மதம், மொழி இதெல்லாம் தாண்டி மகளிர் அணி இருக்காங்க. அதாவது நம்ம சகோதரியாக இருக்காயாலும், அம்மாவாக இருக்காயாலும், அக்காவாக இருக்காயாலும், யாராக இருந்தாலும் சரியா, நம்ம இலங்கை நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போய்ட்டு வேலை செய்கிறாங்க. வெளிநாட்டில் அவங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த ஒரு கிழமையில் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 7 பேர் இறந்துருக்காங்க. பார்க்குறதா இருந்தது. சமூக வலைத்தளம் தான் நம்ம அதிகமாக பார்க்கிறோம். டிக்டாக், ஃபேஸ்புக் நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதில் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு போகிறோம், ஒரு ஷேரு, ஒரு ரிப்புங்கிற ஒரு வார்த்தை ஆர்ஐபி போட்டால் சரியா அவங்க செத்தவங்க வந்துடுவாங்களா? இல்லை அவங்க அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? எவ்வளோ கனவோடு, எவ்வளோ லட்சியத்தோடு, எவ்வளோ ஆசையோடு இந்த நாட்டை விட்டு அவங்க போயிருப்பாங்க. தான் பிள்ளைய படிக்க வைக்கணும், தனக்குன்னு ஒரு வீடு கட்டணும், தனக்குன்னு ஒரு இடம் வாங்கணும், இல்லை தான் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை கட்டணும், நம்ம எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும், எவ்வளோ ஃபியூச்சர் ஆசையோடு போயிருப்பாங்க. ஒரு 25 வயசு கேள் மாட்டிகிட்டு இறந்து போச்சு குவைத்தில். பார்த்தீங்க தானே? ஏன் அது இறக்குறதுக்கு என்ன தேவை? சாப்பாடு இல்லாமல், சம்பளம் இல்லாமல், சித்திரவதை அனுபவிச்சு அந்த கேள் சாகணும்னு அவசியமே இல்லையே. அதை நம்ம அரசாங்கம் சரியாக கவனிச்சிருந்தா இந்த நாட்டிலேருந்து அவங்க போகிறப்ப சரியான இடத்துக்கு அந்த கேள் போய்க்காங்களா? சந்தோஷமாக இருக்காங்களா? நிம்மதியான முறையில் இருக்காங்களா? சாப்பாடு கிடைக்குதா? துன்புறுத்தல் இருக்குதா? வல்லுறவுக்கு எடுத்துப்படுத்துகிறாங்க, அவங்க பார்க்க தெரியுங்க. அது நடக்குதா? பாதுகாப்பாக இருக்காங்களா? வீட்டுக்கும் அவங்களுக்கும் தொடர்பாடல் இருக்குதா? அந்த வளமை இப்போ செஞ்சு கொடுத்துருக்காங்களா? உறக்கம் இருக்குதா? இந்த மாதிரி வசதிகள் யார் கவனிக்கிறது, யார் கேட்குறது? அரசாங்கம் கட்டாயம் இதை முன்னெடுக்கணும். முதல் முறையாக நான் இதை நான் கையில் எடுத்த காரணம்னா, இந்த இப்போ வந்திருக்க அரசாங்கம் நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்குது. அதை நான் ஜனாதிபதிக்கு இதை நான் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 22 நாள் பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கேன். அதில் ஜனாதிபதி எடுக்க வேண்டிய முதல் முடிவோ, இலங்கையிலேருந்து போகிற எந்த பெண்மணியாக இருந்தாலும் சரி, அவங்க சரியான இடத்துக்கு போயிட்டாங்களா, சேஃபாக இருக்காங்களா, நல்லபடியாக நாட்டுக்கு திரும்ப காட்டியும் அவங்கள கூர்ந்து கவனிக்கணும். இலங்கை எம்பசியும் வெளிநாட்டு எம்பசியும் சேர்ந்து அவங்கள சேஃபாக பார்த்து நல்லபடியாக இந்த நாட்டுக்கு கொண்டாந்து சேர்க்கணும். அதோட முதல் குறிக்கோள். 2வது குறிக்கோள், மலையகத்தில் உள்ள நமக்கு தோட்டக்காரங்கன்னு ஒரு இழிவுபடுத்தி ஒரு பேர் சொல்கிறாங்க. மலையகத்தில் உள்ள சரியா அவங்கள ஒரு இழிவுபடுத்தி ஒரு பேர் ஒன்று வச்சுன்னா தோட்டக்காட்டான். தோட்டக்காட்டான் இல்லை, தோட்டம் காத்தான். அதாவது கல்வி காடுமா இருந்ததை தேயிலை உற்பத்தி பண்ணி, கோப்பி உற்பத்தி பண்ணி, விவசாயத்தை காத்தான், மலையகத்தான் நாங்கள் பெருமையாக கெத்தாக சொல்லிக்கிறோம். அதை இழிவுபடுத்துறதுக்குள்ள பாவிக்காதீங்க. அப்படி பாவிக்கிறவங்க சட்ட நடவடிக்கை உள்ளாகுவீங்க. அதையும் நான் ஜனாதிபதிக்கு சொல்லணும். 3வது விஷயம், நான் எத்தனை சாதனை பண்ணியிருக்கேன் இந்த ஊருக்கெல்லாம் தெரியும். என்ன ப்ரோ தெரியும் தானே? ரைட். ஆனால் நான் எத்தனை சாதனை பண்ணாலும், நாங்கள் எங்கள் மாதிரி எத்தனையோ சாதனையாளர் இருக்காங்க. வெளிநாட்டுக்கு பேர் பதக்கமே கொண்டு வந்தாலும் அவ்வளோ பெரிய வீரகத்திரி பேப்பரில் இந்த உலகம் இருக்கும். இந்த பொட்டில் உள்ள எழுத்து விளங்குதா? வளர்ந்தா உங்களுக்கு விளங்குதா? இந்த உலகம் இருக்கும். மலையத்தை சேர்ந்த இளைஞன் இப்படி பதக்கம் வேண்டாம், என்னத்தில் அதில் பதக்கம் வேண்டாம். ஆனால் ஒரு லயம் எரிஞ்சு போயிருக்கும் நம்ம ஊரில். அந்த லயத்தை எரிஞ்சு நம்ம அவங்களெல்லாம் காப்பாற்றி அவங்களெல்லாம் சேவ் பண்ணி நமக்கு அவங்களுக்கு ஒரு வீடோ இடமோ நம்ம பார்த்து கொடுத்துருப்போம். அதை பார்வையிட போயிருப்பார். எப்படி? ஒரு அரசியல்வாதி அவரை போட்டிருப்பாயா ஒரு பக்கம் பேப்பரில், இந்த அமைச்சர் என்று பார்வையிட சென்றில் போயிட்டு கூரை கட்டி கொடுத்தாரா, வீடு கட்டி கொடுத்தாரா, இல்லை அடுப்பு ஒன்று போட்டு கொடுத்தாரா, சமைச்சு சாப்பிடுங்கன்னு, இல்லை சாமான் வாங்கி கொடுத்துட்டு வந்தாரா, பார்வையிட சென்றார். ஏன் இருந்த இடத்துல பார்க்க இல்லாதோ, கேட்க இல்லாதோ? அது மட்டும் ஒரு பேஜ் ஃபுல்லாக போடுறீங்க. அப்போ எங்களுக்கான சாதனை அங்கீகாரம் எங்க, இடம் எங்க? எனக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த காணி இல்லை. நான் கடுவலையில் ஒரு போர்டிங்கில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சொந்த பொண்டாட்டி பிள்ளையோட தங்க வசதி இல்லை. ஒய்ஃபு வெளிநாட்டில், பிள்ளைங்க ஒய்ஃப் விட்டு அம்மா வீட்டில். நாங்களும் சேர்ந்து வாழணும். எங்களுக்கு ஆசை இருக்காதா? ஒரு வீடு காணி வசதி எங்களுக்கு இல்லையே. அப்போ இந்த அரசாங்கம் என்ன தான் செய்யுது?
இத்தனை ஆண்டுகள் வந்துருச்சு, இத்தனை அரசாங்கம் மாறிடுச்சு. இப்போ உள்ள அரசாங்கமாவது எங்களுக்கான தலைவிதியை மாற்றுமா? அதுதான் என்னோட 3வது குறிக்கோள். இந்த 3 குறிக்கோளை எடுத்துக்கிட்டு தான் நான் ஜனாதிபதியை சந்திக்க 22 நாள் பயணமாக நான் சொல்கிறேன். இந்த நடைபயணி கட்டாய வெல்லணும். என் மலையக மக்களுக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் என் அம்மாமாருக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும். எங்கள் மாதிரி சாதனையாளர்களுக்கு என் சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல ஒரு இடமும் பிளேஸும் அங்கீகாரம் வழங்கணுங்கிறத நோக்கி தான் இந்த சாதனை பயணம். எத்தனை மாவட்டங்களை நான் முடிச்சிருக்கீங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்க்க போனால் கொழும்பு, புத்தளம், மன்னார், யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, இப்போ மட்டக்களப்பு. சொல்லப்போனால் ஒரு 8-9 மாவட்டம் முடிஞ்சிட்டேன். இன்னும் ஒரு 6 மாவட்டம் இருக்குது கரையோர பிரதேசத்தில். மறுபடியும் நம்ம கொழும்பு கோல்பேஸுக்கு போகிறதுக்கு ஒரு 6 மாவட்டம். அடுத்த வந்து மக்கள் வந்து உங்களை சந்திச்ச உடனே அவங்களோட கருத்துக்களை எப்படி தெரிவிக்கிறாங்க? அவங்களோட கருத்து வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய வண்ணமாக தான் இருக்குது. ரொம்ப தேவையில்ல. இந்த சகோதரர் வந்தார். சகோதரர் வந்தோன்னா எனக்கு கட்டிப்பிடிச்சி ஹக் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஏன் அவரோட அம்மாவுக்கும் அவரோட அக்காவுக்கும் சேர்த்து தான் நடக்கிறேன் நான். உங்கள் அம்மா வேறு, நான் என் அம்மா வேறு இல்லையாப்பா. நமக்கு தாய் நாடு எது? நம்ம இலங்கை. அப்போ உங்கள் தாய் வேறு, என் தாய் வேறையா? உன் சகோதரி வேறு, என் சகோதரி வேறையா? எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த லெவலில் என்னை விஷ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். நான் தனியாக தான் இந்த சாதனையை முன்னெடுத்தேன். ஆனால் இப்போ எனக்கு பின்னுக்கு 21 மலையக அமைப்பு இருக்குது. மலையக அமைப்பு ஊக்கம் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. அந்த அமைப்பின் உற்சாகத்தோட 21 அமைப்பின் உற்சாகத்தோட இப்போ கிரிவலம் ஆரம்பமாகிருக்கு. இந்த கிரிவலத்தை கொழும்பு கோல்பேஸில் நல்லபடியாக முடித்து ஜனாதிபதி கையில் அந்த மனு 3ஐயும் நான் சமர்ப்பேன். அதோட நான் வந்து இப்போ அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு போகிறீங்க? அதே மாதிரி அம்பாறை, அம்மாந்தோட்டை, கால், களுத்துறை, அப்படி நிறைய ஒரு 6 டிஸ்ட்ரிக் இருக்குது. அந்த 6 டிஸ்ட்ரிக் போய்ட்டு களுத்துறை தான் கடைசி. களுத்துறை முடித்தோம்னா கொழும்பு கோல்பேஸ் போயிடலாம். ஸோ ஒரு 6-7 டிஸ்ட்ரிக் இருக்குது. இந்த பயணம் வந்து எப்போ முடிவடையுது கொழும்பில்? எனக்கு 22 நாள் உலக சாதனை அமைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து ஒரு 16 நாள் அப்படி இல்லை முடிச்சிடணும் அப்படிங்கிறது. அப்போ தான் இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக அங்கீகரிக்கப்படும். உலக சாதனையை விட கின்னஸ் சாதனைங்கிறது வந்து பெருசாக பேசப்படும். அந்த சாதனை மூலமாவது இந்த இலங்கையில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம், எதிர்பார்ப்பு இந்த நடைபெறும். கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக வந்தோன்னா இன்னொரு கேள்வி வந்து உங்கள்கிட்ட. இப்போ வந்து நீங்கள் இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க? அதாவது அதில் இல்லாமல் சொன்னீங்கன்னா மக்கள் வந்து உங்களை பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கும். இல்லை, நான் கல்முனைக்கு தான் இன்னைக்கு கல்முனையில் நான் தங்குவேன். இன்னைக்கு கல்முனையில் தங்கி நாளைக்கு கல்முனையிலேருந்து வெளியாகிறேன். அதுக்கப்புறம் மாலை 6 மணி 7 மணி வரைக்கும் நடப்பேன் நான். அப்போ எங்கே ஏரியா ஒன்று கிடைக்குதோ அங்கே தங்கிடுவேன். எத்தனை மணிக்கு முடிப்பீங்க அப்படியான ஒரு ஜாக்கெட் இருக்கு? காலையில் வந்து நான் ஏர்லி மார்னிங் 4 மணி ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஈவினிங் 6:30 அல்லது 7:30 அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு இடைப்பட்ட தூரம் 100 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 120 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, நம்ம டாக்கெட் எடுத்து போய் இழுப்பட்டுக்கிட்டு போயிடும். இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுறப்ப எத்தனை கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தேன்? ஒரு 8-9 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தேன். சரியாக 45 நிமிஷத்தில் இந்த 9 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு ஒரு 115-120 கிலோமீட்டர் நடக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே டிஎம்எஃப், அதாவது அண்ணாவை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சு உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்பு வேண்டும். அவருக்கு வந்து டைம் போகுது, போயிட்டு பார்த்துக்கலாம். தொடங்க பயணத்தை. நன்றி. ஓகே, பாய். உங்களோட சப்போர்ட் தான் என்னை சாதிக்க வைக்கும். கண்டிப்பாக. பாய்.